எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவி, பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவி பேசலாம். ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அட் இட்ஸ் பீக்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப்போடைய டெட்லைன் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி 5:30 மணிக்கு காலை இடிக்கத்தல நம்ம டைம்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம டைம்ல காலையில் 5:30 மணிக்கு முடியுது. அதாவது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப்போடைய டெட்லைன் முடிஞ்சிடும். ஓகே, ஏப்ரல் 8ஆம் தேதி காலையில் 5:30 மணியோட ட்ரம்ப்போட டெட்லைன் முடியுது. சரி, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ட்ரம்ப் வந்து நிறைய ஆஃபர் கொடுத்தாரு. இந்த மாதிரி உடனடியாக ஈரான் வந்து வார ஸ்டாப் பண்ணிட்டு ஹார்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் பண்ணா அவங்க மேலே கூடிய சாங்ஷன் எல்லாத்தையும் நாங்கள் கிளியர் பண்ணிடுறோம், போக்குவரத்துலாம் சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாரு, ஒரு 15 கண்டிஷனோட. ஆனா ஈரான் என்ன பண்ணுது, அவங்க ஒரு கவுண்டர் ஆஃபர் கொடுத்தாங்க. எப்போ உங்களெல்லாம் நம்ப முடியாது, நீங்க பாட்டுக்கு வாரம் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் டெம்பரரி சீஸ் ஃபயருக்காகலாம் நாங்கள் சமாதானத்துக்கு உடன்படிக்கை வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அட்டாக் பண்ணுவீங்க. அதனால முதல்ல ஏர் ஸ்ட்ரைக் நிறுத்துங்க, அப்பதான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வருவோம். அது மட்டும் கிடையாது, இந்த டெம்பரவரியா சண்டை நிறுத்துறதுல வேலைக்காகாது. எங்களுக்கு பர்மனெண்ட் வார பர்மனெண்டாவே இந்த வார் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வேறும். இந்த டெம்பரரி சீஸ் ஃபயருக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். பர்மனெண்ட் வார்ண்டு உடனடியாக ஏர்ஸ்ட்ரைக் நிறுத்தினீங்கன்னா டைரக்ட் பேச்சுவார்த்தைக்குள்ள போகலாம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கண்டிஷன். ஆனால் அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஈரான் வச்ச கண்டிஷனில் $2 மில்லியன் வந்து ஒவ்வொரு ஷிப்பும், அதாவது நாங்கள் இங்கே டோல் போட்டுக்குவோம், ஷேர்டு கண்ட்ரோல் தான். ஓகே, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்குமே ஹார்மோஸ் ஜலசந்தி ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கணுங்கிறது தான் ட்ரம்ப் சொல்லக்கூடியது. ஆனால் ஈரான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஹார்மோஸ் ஜலசந்தியில் நாங்கள் ஒரு டோலை போட்டுட்டு ஒவ்வொரு ஷிப்புக்கும் $2 மில்லியன் வாங்கிக்கிறோம். ஆனால் நாங்கள் நல்லவங்க, அதையெல்லாம் நாங்கள் தனியாக வாங்கலை, நாங்கள் வாங்கி ஓமன் கூட, ஏன்னா அவங்களும் அந்த ட்ரேட் ரூட்டை ஷேர் பண்ணுறாங்க, ஸோ நாங்கள் ஓமன் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைட்லேருந்து ஒரு 12 கண்டிஷன் போட்டிருக்காங்க. ட்ரம்ப் அதுக்கு வந்து இல்லை இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாளைக்கு பாரு உன் பாலம் இடியுது, நாளைக்கு பாரு உன்னுடைய பவர் பிளான்ட் எரியுது அப்படின்னு மறுபடியும் டயலாக் எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்க வரைக்கும் ஸ்டேட்டஸ். ஏன்னா இவங்க சண்டை பாதை பார்த்தா நம்ம ஏதோ அந்த தெலுங்கு படத்துல பாலைய டைலாக் பேசுற மாதிரி இருக்கு. ட்ரம்ப் முந்தானே தின்னா நான் ஓங்கி அடிச்சா நீங்க ஸ்டோனேஜுக்கே போயிருவீங்கன்னு அவர் டைலாக் கூட, இவங்க காலை வச்சுப்பாரு ஆளே இருக்க மாட்டேங்கன்னு ஈரான் டைலாக் கூட, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ இப்போதைக்கு இவனுக்கு சண்டை முடிக்கிற மாதிரி தெரியல, நிறைய தெலுங்கு படம் பார்த்து கெட்டு போன மாதிரி தான் தெரியுது. ஒரே வார்னிங் மேல வார்னிங், கவுண்டர் வார்னிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமா ஏதாச்சும் ஒன்று பேசி முடிப்பாங்களான்னு தெரியல. இதை பாகிஸ்தான் சமாதானப்படுத்த போச்சுருந்தாங்க, அவங்களும் பாதி மாதிரி இதை டென்னிஸ் பார்க்குற மாதிரி தலை திருப்பி பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ஒரு சொல்யூஷன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எனிவே ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வார் எக்ஸ்கலேட் ஆகுமா இல்லை முடியுமா அப்படிங்கிற கிளைமேக்ஸ் நோக்கி வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு காலையில் 5:30 மணினா இன்னும் ஒரு 12, 14, 13, 14 மணி நேரம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 12, 13 மணி நேரத்தில் என்ன சினாரியோஸ், என்ன காட்சிகள் மாறுதோ அதுதான் அடுத்து நடக்கக்கூடிய அடுத்த நிரந்தரமான சினாரியோ. சப்போஸ் இந்த காலையில் 5:30க்குள்ள இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு வரலினா ட்ரம்ப் அவரோட ஈகோவை காப்பாத்துறதுக்காகவே மறுபடியும் அட்டாக் பண்ணுவாங்க. ஈரான் என்ன பண்ணும், தன்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்க சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணும். அதுல இவங்க பூஜ் கலிஃபா முதல் கொண்டு எல்லா பேரும் எழுதி லிஸ்ட் வேற வெளியிட்டு இருக்காங்க. மீன் கேப்ல நானும் சண்டையில தான் இருக்கேன்னு இஸ்ரேல் வேற இன்னைக்கு வார்னிங் கொடுத்துருக்கு. ஈரான் மக்கள் யாருமே வந்து இன்னும் அடுத்த 15 மணி நேரத்துக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை முடிகிற வரைக்கும் ட்ரெயின்ல போகாதீங்க அப்படின்னு, ஏன்னா நாங்கள் ட்ரெயினை தாக்க போறாங்களாம். ஸோ இந்த மாதிரி மூலையிலையுமே எல்லாருமே மாறி வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் மார்க்கெட்டுக்கு என்னென்ன ஒரு சுவாரஸ்யம்னா, மார்க்கெட்டுக்கு எப்பவுமே இந்த அன்சர்டனிட்டி பிடிக்காது. ஓகே, ஏதோ ஒன்று வார், இது ஈரான் யுக்ரைன் ரஷ்யா மாதிரி இந்த வார் தொடர்ந்து கன்டினியூ ஆக போகுதா இல்லை முடிய போகுதா அப்படிங்கிற ஒரு முடிவு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால ஆல்மோஸ்ட் ஒரு முடிவு நாளைக்குள்ள தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் வந்து ஓகே, ஏதோ ஒன்று தொடர்ந்து இன்னொரு 4-5 வருஷம் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க, இல்லைன்னா நாளைக்கு வார் முடிய போகுதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு உறுதியான ஒரு ரிசல்ட் நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல மார்க்கெட் உட்காந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே மார்க்கெட்டுக்கு பிடிக்காது வந்து நிலையில்லாத ஒரு தன்மை தான், அன்சர்டனிட்டி தான். இதுதான் நடக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் மார்க்கெட் கிடைச்சிருச்சுன்னா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ மார்க்கெட் அதை ஜீர்ணிச்சுட்டு மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அதுக்காகத்தான் மார்க்கெட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நேற்று
ட்ரம்ப் பேசின டயலாக் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மறுபடியும் ஈரான் கொடுத்த கண்டிஷனுக்கு கேப் அப், அதாவது மார்க்கெட்ல ரெக்கவர் ஆகி நேத்துக்கு இன்னைக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம தான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருச்சுன்னா, ஏன்னா நாளைக்கு மறுபடியும் ட்ரம்ப் வந்து நான் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றேன், இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படி இந்த அன்சர்டனிட்டியை மெயின்டைன் பண்ணாரு அப்படின்னு சொன்னா மார்க்கெட்டுக்கு அது மறுபடியும் பிடிக்காது. மார்க்கெட்டுக்கு தேவை, திரும்பவும் அதான் சொல்ல வர்றதுன்னா, மார்க்கெட்டுக்கு தேவை ஒரு தெளிவான முடிவு. நாங்கள் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னா இதான் ரியாலிட்டின்னு முடிவு பண்ணி மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டில் ஆகும். இல்லை இதோட நாங்கள் நிறுத்திட்டோம், ஹார்மோன் ஜலசந்தி வழியாக கப்பல் போயிடுது, நாங்கள் டோல் தான் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரியாலிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் செட்டில் ஆயிரும். சரி, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது நம்மளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்போட டெட்லைன் முடியுதா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு நம்ம ஆர்பிஐ மீட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஆர்பிஐ மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் வந்து வாரோட சினாரியோவில் இருக்கும். உறுதியாக ரேட் கட் எல்லாம் இருக்க போகிறது கிடையாது, ரேட் கட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இவ்வளோ பெரிய வார் சினாரியோ ரேட் கட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிரமம். பட் ரேட் கட் இருக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. பட் ரேட் ஹைக் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பட் அது அன்சேஞ்சாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் பெரும்பாலான எக்ஸ்பெக்டேஷனு. அது போக ஆர்பிஐ கவர்னரோட கமாண்ட் என்னவா இருக்கு, ஸோ வருங்காலங்களில் இந்தியாவில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன், ஏன்னா ஒரு லாஸ்ட் 1 மந்த்தா கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறது தெரியும். ஸோ இதனால இன்ஃப்ளேஷன்ஸ் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற பயம் இருக்கு. ஸோ அது வந்து ஆர்பிஐ மீட்டிங் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப முக்கியம். ஆர்பிஐ மீட்டிங் முடிஞ்ச உடனே அப்புறம் சாயங்காலம் எஃப்ஓஎம்சி மீட்டிங் யூஎஸ்ல தொடங்குது. ஓகே, அதுவும் அதுக்கு தாண்டி முக்கியமான விஷயம். அடுத்த நாள் மறுபடியும் நம்ம டிசிஎஸ் உடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துடும். ஓகே, இந்த வருஷத்தோடைய ஆனுவல் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் டேட்டா. நம்ம லாஸ்ட் டைம் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும்போதே பேசணும், அது பிப்ரவரியோடது தான். மார்ச் வரும்பொழுது தான் சீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ மார்ச்சோட இன்ஃப்ளேஷன் டேட்டா 10ஆம் தேதி வெளியே வருது. ஸோ தொடர்ந்து 4-5 நாட்கள் வந்து முக்கியமான ஈவெண்ட் இருக்கக்கூடிய நாட்கள். தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் இல்லாமல் மூவ் பண்ணிடாதீங்க. இந்த கேப்பில் நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி வாஷிங்டன் டிசி போயிருக்கிறாரு. எதுக்கு போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேரிஃபை பேசி முடிக்கிறோம். அவங்களும் பேசிகிட்டே தான் இருக்காங்க, எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. பட் இந்த தடவை பேசி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிருக்காரு. ஸோ டேரிஃப், ஏன்னா இப்போ வார் முடிஞ்சதுன்னா வார் இதுதான் அப்படிங்கிறது நாளைக்கு எப்படி தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு வாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து ட்ரம்ப்போட பார்வை ஃபுல்லாக டேரிஃபை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ முன்னெச்சரிக்கையாக நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி அங்கே போயிருக்கிறது வந்து தப்பு இல்லை, இது நல்ல மூவ் தான். ஸோ அவர் நாளைக்கு வாஷிங்டன் டிசியில் உயர்மட்ட குழுக்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறாரு. ஸோ ஃபர்தராக இந்த பைலாட்ரல் அக்ரிமெண்ட்டு, இந்த டேரிஃப்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ், இந்த டீலை க்ளோஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நாளைக்கு அவர் பேசுகிறாரு. அதோடைய அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும். அதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். அது போக பெரிய அளவுக்கான நியூஸஸ் எதுவும் இந்தியாவுக்குள்ள இப்போதைக்கு இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரிங் ஃபேக்டர் வந்து க்ரூட் ஆயிலோட விலையுமே டாலரும் தான். இவங்க பேங்க் எல்லாம் யூஎஸ்டியை வித்துட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு யூஎஸ்டி கண்ட்ரோலாக மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் 89 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப வீக்கான கரன்சியாக தான் செயல்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் சைனா 2 நாளாக தொடர்ந்து தங்கம் வாங்கிட்டு இருக்கு. நீங்கள் நிறைய பேர் ஆர்டிக்கலை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைனா வந்து கோல்டை மறுபடியும் பை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ஒட்டுமொத்த சினாரியோலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோல்டெல்லாம் ஆல்ரெடி ரேலி ஆகி டயர்டாக இருந்துச்சு. 2வது டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி க்ரூட் ஆயிலோடைய விலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால டாலருடைய தேவை, க்ரூட் ஆயிலோடைய விலை அதிகமாக இருந்ததுனால டாலருடைய தேவை பெரிய அளவில் இருந்ததுனால டாலர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வார் முடிஞ்சிச்சுன்னா க்ரூட் ஆயிலோட விலை கம்மியாயிருச்சுன்னா டாலரோடைய தேவை கம்மியாகும். டாலரோடைய தேவை கம்மியாயிருச்சுன்னா, டாலருடைய ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா, வேல்யூ கம்மியாச்சுன்னா மறுபடியும் தங்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சைனா தங்கத்தை பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் நாளைக்கு வார் முடிஞ்சிருமா அல்லது சமாதானம் உருவாயிருமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. நாங்கள் மறுபடியும் சண்டை தான் போடுவோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் க்ரூட் ஆயில் ஹை ப்ரைஸ்லேயே இருக்கும், டாலர் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும், தங்கம் மறுபடியும் ஏறக்கான வாய்ப்பு இருக்காது, மறுபடியும் க்ரூட் ஆயில் தான் ஏறக்கான வாய்ப்பு இருக்கும், பணத்தை டாலராக தான் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸோட எல்லா டாட்ஸையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம் எந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூ.
பட் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மார்க்கெட்ஸை அதோடைய வேல்யூஸ்ல ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா ஹேண்டில் பண்ணுங்க. அதை பண்ணீங்கனாலே முக்காவாசி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஓகே, ஸோ டிசிப்ளினா மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுனு. அது ஆக்சுவலாக மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது இவங்க வந்து ஈரான் வந்து இவங்க இதுதான் ரிஜெக்ட் பண்ணிட்டு ட்ரம்ப்போட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் செல்லாதுன்னு, அதனால அது கேப் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஈரான் வந்து கவுண்டர் ஆஃபர் கொடுத்தாங்க. ஒரு 12 கண்டிஷன் போது கவுண்டர் ஆஃபர் கொடுத்தாங்க. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். இவங்க பேசிட்டு சண்டை நிறுத்திக்கலான்னு அமெரிக்கா சொல்லுது, நீ சண்டை நிறுத்திட்டு பேசவா அப்படின்னு இவங்க சொல்றாங்க, ஈரான் சொல்றாங்க. நாங்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடணும்னு ட்ரம்ப் சொல்றாரு. நாங்கள் டோல் போட்டு ஒரு $2 மில்லியன் ஒவ்வொரு ஷிப்புக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நாங்கள் எங்களுக்கான லாஸ் நாங்கள் ஈடுகட்ட முடியும்னு இவர் சொல்றாரு, ஈரான் சொல்லுது. இது ரெண்டு தான் கான்ட்ரவர்சி. ஸோ ஓரளவுக்கு எஸ்கலேஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 50-50 தான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே கேப் டவுன் ஓப்பன் ஆன உடனே 22,832 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்லயே புல்ஸ் மார்க்கெட்டை தடுத்து நிறுத்தினதை பார்த்தோம். எக்ஸாக்டா கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன மார்க்கெட்டை 22,832 சொல்லக்கூடிய மந்த்லி சப்போர்ட்ல புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மந்த்லி சப்போர்ட்ல மார்க்கெட்டை புல்ஸ் தடுத்து நிறுத்தி அப்புறம் ஒவ்வொரு இன்ட்ராடே டிஃபரன்ஸா அவங்க கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மேலே போனோடனே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் 22,920 டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அடுத்த இன்ட்ராடே டிஃபரன்ஸ் 22,963. அதுக்கப்புறம் அடுத்த இன்ட்ராடே டிஃபரன்ஸ் 23,032. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 3 இன்ட்ராடே டிஃபரன்ஸ், அதாவது 3 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்ல தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ஆன 23,000 அதான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 23,032 பிரேக் பண்ணி பொசிஷன் அடல் 23,078 அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 23,128 அச்சீவ் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ஆன 23,162ல மார்க்கெட் எக்ஸாக்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இவ்வளவுதான் மார்க்கெட்டோட ஓவரால் மூவ். ஓகே, மார்க்கெட்டோட ஓவரால் மூவ். ஸோ ஒரு பெரிய கேப் டவுன் இன்னைக்கு. பட் அந்த கேப் டவுன் எக்ஸாக்டா மந்த்லி சப்போர்ட் 22,832 புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே இன்ட்ராடே டிஃபென்ஸ் ஆன 23,032 சாரி இது 662 சாரி 62 23,032 மார்க்கெட்டை பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணதையும் பார்த்தோம். எக்ஸாக்டா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் ஆன 23,162 க்ளோஸ் ஆனது பார்த்தோம். மார்க்கெட்டோட மூவ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட் மேலேயும் கீழே மேலேயுமெல்லாம் போயிட்டு இல்லை. மார்க்கெட் அதோட வேல்யூக்குள்ள அது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா இருந்தோம்னா ஓகே தான். சரி, மார்க்கெட்டோட க்ளோஸை பொறுத்த வரைக்குமே அது ரொம்பவுமே ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். அதில் பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 23,228 பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,258 23,338 மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே ஹடில் 23,562. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 23,772. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 23,362 432 458. அதே மாதிரி இன்ட்ராடே சப்போர்ட் வந்து 23,162 இன்ட்ராடே சப்போர்ட்டு சாரி பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட்டினுடைய மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 23,078 இருக்கு, அது ஹடில். அது கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் 23,832 22,762 இருக்கு. அதுக்கு கீழே மறுபடியும் அடுத்த பொசிஷனல் 22,522. அதுக்கு கீழே அடுத்த பொசிஷனல் சப்போர்ட் மந்த்லி சப்போர்ட் 22,328 இருக்கும். இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 122 32 and 958 இருக்கு. ஓகே, மறுபடியும் நான் சொல்றேன், நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸோட பொறுத்த வரைக்கும் நியூஸஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஒரு நிலையான மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தொடர்ந்து நீடிக்கிறது சிரமம். மார்க்கெட் ஒன்ஸ் அமைதியான சூழ்நிலைக்கு போயிருச்சுன்னா அப்போ ரொம்ப நாளைக்கு அமைதியான சூழ்நிலையே இருக்கும். பட் இந்த மாதிரியான வார் சினாரியோக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே ரஷ்யா உக்ரைன் வார்ல ஆரம்பிச்சு, அப்புறம் இஸ்ரேல் காசா வார்ல ஆரம்பிச்சு, இன்னைக்கு யுஎஸ் ஈரான் வார்ல ஆரம்பிச்சு, இடையில டாரிஃப் மாதிரியான மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சூழ்நிலைகள் தொடர்ந்து மாறிட்டே இருக்கு. பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எவ்வளோ மாறுதல்கள் இருந்தாலுமே மார்க்கெட் எப்பவுமே நியூஸ் ட்ரிகர் தான் ப்ரொவைட் பண்ணுமே தவிர மார்க்கெட் எப்பவுமே பணத்துக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். எந்த பக்கம் பணம் வருதோ மார்க்கெட் அந்த பக்கம் மூவ் ஆக போகுது. பணம் உள்ள வந்துச்சுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், பிரைஸ் ஆக்ஷன், அதாவது பிரைஸ் இதெல்லாம் மாறும். இதை நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே மார்க்கெட் அதோட நீங்க நம்ம டெய்லி சொல்றதான், நீங்க
இவ்வளோ பெரிய கேப் டவுன் எக்ஸாக்டா 22,832 வந்து சும்மா ரேண்டமாலாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஓகே, வெறுமனே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 23,032 கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா மார்க்கெட்டை புல்ஸ் ஹோல்ட் பண்றது அப்படிங்கிறது ரேண்டமா நடக்காது. அதே மாதிரி பொசிஷன் நடுவில் ஹாஃப் அன் அவர் மார்க்கெட் ஃபைட் பண்றது அப்படிங்கிறதும் ரேண்டமா நடக்காது. மார்க்கெட் அதோடைய வேல்யூக்கள் அது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிசிப்ளினா ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நியூஸுங்கிறது ட்ரிகர் தான். ஆக்சுவலா பணம் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்ஜஸ் நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு தேவைப்படும். டிசிப்ளின் நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கு தேவைப்படும். வேல்யூஸ் நம்ம எங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி மூவ் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு டிஃபென்ஸ் பொசிஷன் 2 பேரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதுல குழப்பம் இல்லை. அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து 2 பேருமே கம்மி பண்ண வச்சிருக்காங்க. பியர்ஸ் கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 23,200க்கு மேல புல்ஸ் கிட்ட எந்த டிஃபென்ஸும் இல்லை. ஓகே, அவங்களோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷன் எல்லாம் 23,200 முடிஞ்சிருச்சு. அது கீழெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சொற்ப நம்பர் தான். அதுக்கப்புறம் பெருசா அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. டிஃபென்ஸ் ஓகே, டிஃபென்ஸ் ஓரளவுக்கு இன்னைக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் பெருசா எதுவும் இன்க்ரீஸ் பண்ணல. பட் அதே நேரத்தில் அவங்க கவரும் பண்ணல. அதே மாதிரி பியர்ஸோடைய பொசிஷன்ஸ் பார்த்தோம்னா பியர்ஸோட பொசிஷன் ரேண்டமா எல்லா இடங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எங்கேயும் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தெரியல. சும்மா ரேண்டமா எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். டிஃபென்ஸ் ஓரளவுக்கு புல் சைட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. பியர்ஸோட டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, எனிவே பெரிய அளவுல பொசிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நடக்கல. நார்மலா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரி ஓரளவுக்கு பொசிஷன் நடந்திருக்கணும். வழக்கத்தை காட்டிலும் ரொம்ப பொசிஷன்ஸ் கம்மியா தான் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா நாளைக்கு பார்த்துட்டு எதுக்கு வீணா ரிஸ்க் எடுத்துட்டு நாளைக்கு பார்த்துட்டு பொசிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அமைதியா இருந்த மாதிரி தான் தெரியுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். நாளைக்கு காலையில் 5:30 மணி டெட்லைனு, 10 மணி இவங்களோட ஆர்பிஐ மீட்டிங்கு, அப்புறம் சாயங்காலம் எஃப்ஓஎம்சி. அது நம்ம நாளைக்கு சாயங்காலம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம பேசிக்குவோம். அதுல ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இது பேங்க் நிஃப்டியோட மூவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ் அல்ல. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் கேப் டவுன் ஆன உடனே சிங்கோடைய எண்ட் பாயிண்ட் 52,222 எக்ஸாக்டா மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோம். அப்புறம் அங்கிருந்து சிங்கோடைய அப்பர் எண்ட் 52,778 அச்சீவ் பண்ணி அப்புறம் பிரைமரி சப்போர்ட் 52,862க்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 52,932 பஞ்சாயத்தை போட்டு அதே இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் பேங்க் நிஃப்டியினுடைய மூவ். பேங்க் நிஃப்டியோடைய மூவ் வேற எதுவும் பெருசாக காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் இல்லை. அது ஒரு நீட்டான ஒரு மூவ் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே. ஓகே, பேங்க் நிஃப்டியோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து அதே 52,932 தான். அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 53,332, 53,888, 54,232, 54,758. பிரைமரி சப்போர்ட் வந்து 52,778. மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 52,222, 51,752, 51,238. இதெல்லாம் பிரைமரி சப்போர்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாம் அமைதியாக தான் இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெருசா ஒண்ணுமே நடக்கல. முக்காவாசி இடங்கள்ல வெறும் 0 தான் இருக்கிறது பார்க்கணும். எல்லாம் நாளைக்கு டெட்லைன் முடிவிட்டு அப்புறம் டீல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்களும் பொசிஷன்ஸ் ஹெட்ஜோட தான் வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம் அது எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நாளைக்கு மூவ் பண்ணணும். நாளைக்கு ஓப்பன் ஆகும் பொழுதே பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே குளோபல் நியூஸஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு எப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது போக 10 மணிக்கு குளோபல் நியூஸுக்கு மார்க்கெட் கேப் டவுன்ல ரியாக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு நம்மளோட ஆர்பிஐ இருக்கு, மார்க்கெட்டோட கவனம் அங்கே போயிடும். ஸோ அதையும் பார்க்கணும். மார்க்கெட்டோட ஆர்பிஐ மீட்டிங் முடிஞ்சதுன்னா மறுபடியும் ட்ரம்ப்பை நோக்கி ஃபோக்கஸ் வச்சிருவோம். ஸோ இப்படியே தான் மாறி போயிட்டு இருக்கும். சாயங்காலம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் எஃப்ஓஎம்சியில் ஃபோக்கஸ்டு இருக்கும். சரி, பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் எப்பவும் போல ஹெட்ஜஸ்ல மூவ் பண்ணுங்க. 1க்கு 4 தடவை சொல்றேன்னு கோவிச்சு கூடாது. ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணிடலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.